last night in Malaysia outside of your home. ஆறு நாள் நம்ம பெங்களூர் ஏற்போது இமிகிரேஷன் கிட்டத்தட்ட வந்து எப்பவுமே ஒரு நாட்டுக்கு போனால் எனக்கு ஒரு பழக்கம். Hi everyone, welcome back to my YouTube channel Around the World with Tahira. Finally the day has arrived. எனக்கு Malaysian visa இனியோட முடிய போகுது and I have spent 3 weeks in Malaysia and to be frank I had a blast and explored so many places across Malaysia. அந்த vlog எல்லாம் நான் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலனா போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா I am traveling from Malaysia to Thailand as an Indian passport holder. What are all the things that you should carry to enter into Malaysian airport and exit from Malaysian airport to go to Thailand airport? அதுதான் இன்னைக்கு vlogல பார்க்க போறோம். ஸோ வாங்க vlogக்குள்ள போலாம். என்னோட ஃப்ளைட் பெனங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து தாய்லாண்டில் இருக்கிற ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு. ஸோ நான் எப்படி ஏர்போர்ட்டுக்கு போனேன், இமிகிரேஷனை கிளியர் பண்ண, தாய்லாந்து ரீச் ஆனங்கிறது தான் இந்த vlog. This is my last night in Penang. This is my last night in Malaysia. நான் வந்து ஒரு வாக் மாதிரி வந்து I came here to say bye to all my old friends like my hostel receptionist, the restaurant that I used to eat. அங்கே இருக்கிறவங்களாம் தமிழ் பீப்புள், அதுக்கப்புறம் நிறைய பீப்புள் லைக் சைனீஸ் ரோட் சைட் ஸ்டாப்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பாய்ஸ் எல்லாம்னு சொல்லி வந்தேன். So emotional. I know that I should be ready for goodbyes and I am ready for goodbyes. I'm the strongest woman you can ever see. But இருந்தாலும் கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டை மிஸ் பண்ணுவேன். But it is not a goodbye as I always say. Inshallah I will find my way back to this country. Next time வரச்ச பார்த்த இடம்லாம் இல்லாமல் வேறு இடத்துக்குலாம் போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் தங்குற மாதிரி பிளான் பண்ணி வரலான்ட்டு இருக்கேன் இன்ஷால்லா. You know how beautiful it is to have a family or make a family outside of your home, outside of your country. நான் இன்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு all my friends were throwing a dinner party and they were doing a karaoke night. Karaoke நமக்கு வராதப்பா அந்த வேர்டெல்லாம். அந்த நைட்டு then there was this Tamil restaurant owner uncle. He said, நீ நாளைக்கு போகிற மாதிரி இருந்தால் எனக்கு நைட்டு டின்னருக்கு நீங்கள் வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் இங்கே ஒரு பங்களாதேஷி பையா ஹூ ஸ்பீக்ஸ் ரியலி குட் ஹிந்தி, அவரும் சொன்னார், ஓ தாய்லாண்டு போறியா, ஐயோ லொக்கேஷனை சொல்லிட்டேன், அந்த ஊருக்கு போறியா, அப்படி முன்னாடியே சொல்லியிருந்தா அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, முன்னாடியே சொல்லியிருந்தான்னு சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நீ எங்களோட ஃபோன் அடி, நான் உனக்கு நம்பர் தரேன்லாம் சொன்னார். The Chinese auntie, she's so cute. She said, நீ திரும்பி இங்கே வரப்போகிற, அதனால் அவங்க குட் பை சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. I am so glad I have this beautiful people in my life who's a part of not just my travel journal but also part of my heart. நல்லா உளறிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் that's how I feel right now. Leaving from Malaysia today. எனக்கு வந்து 10 மணிக்கு காலையில் ஃப்ளைட்டு ஃப்ரம் ஹியர் டு தாய்லாண்ட். அண்ட் தாய்லாண்ட் வந்து எனக்கு ரிட்டன் டிக்கெட் இல்லை. யூஸ்வலி தே ஆஸ்க் ஃபார் அ ரிட்டன் டிக்கெட் பிஃபோர் கிளியரிங் யுவர் இமிக்ரேஷன். ஐ அம் நாட் ஷுர் what would be the case for today. And I'm going to take a bus from the local bus station which is 850 meters from my place. 1 hour பஸ்ஸில் போயிட்டு then I'll directly land at Penang International Airport. So come along, say hi. Lindy? Hey, hello. Cluelessly walking. Everybody in Thailand. Yeah, I see you. Stop வந்தாச்சு. நம்ம போக வேண்டிய பஸ் வந்து 401. இந்த பஸ் ஸ்டேஷன்லாம் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்றாங்க. 6:47 நம்மளோட பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். நம்ம நடந்து இங்கே வரக்குள்ளேயே பயங்கர ஸ்வெட்டிங்கு, என்னடா கிளைமேட் இப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பஸ்ஸை பிடிப்போம், ஏர்போர்ட்டு போ, என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் இதுவாக பெஸ்ட். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து எவ்வளோ சூப்பராக இந்த பஸ் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி இந்த பஸ்ஸை வந்து கரெக்டாக நம்மளை ஏர்போர்ட்லேயே விட்டுருது. இப்போ ஏர்போர்ட்லேருந்து உள்ளே போய் நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டு பெருசாக இருக்கும் போல் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து உள்ளே போய் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடலான் இருக்கேன். லான்ச்சில் படிச்சு அறிவாக இருந்தாலும் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்த மட்டும் நான் ஆன்டி கணக்காக 40 கணக்காக பிஹேவ் பண்ணிட்டுருப்பேன். தப்பாக லைனில் போய் நின்றுட்டு இருந்திருக்கேன்.
ஸோ இப்போ வந்து we have to go and checking our luggage. பேகேஜ் எடுத்துகிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு தான் உள்ளேயே போகணும். நான் ஏர்போர்ட் காட்டுறேன் பாருங்களேன். இன்னைக்கு வந்து நம்ம மலேசியன் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். 10 AM அதான் நம்ம ஃப்ளைட் டைம். And this is exactly how crowded the Penang International Airport was. ஒரு குட்டி ப்ரோ டிப் சொல்லட்டுமா, நீங்கள் எப்பவுமே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் த இமிக்ரேஷன் லைன். நான் சீக்கிரமாக போனங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இமிக்ரேஷன்லேயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு லைக் 30-35 minutes நின்றுப்பேன். It's very hard to leave Malaysia. Made a very beautiful memories and I'm always going to be thankful for that memories. But after all, it's not a goodbye. I'll come back. எப்பவுமே ஒரு நாட்டுக்கு போனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த நாட்டோட கரன்சி வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதை நான் மாற்ற மாட்டேன் நம்ம ஊர் கரன்சிக்கு. பிகாஸ் what it's a reminder whenever we get to see that currency, it's always a reminder like we have money, we should go back to that country again. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் இருந்துட்டு. பட் இந்த டைம் வந்து மலேசியன் கரன்சி was stronger than Indian currency. இல்லையா, நிறைய கரன்சி எடுத்துகிட்டு வர முடியல. பட் காட் சம் கரன்சி, கொஞ்சம் கரன்சி எக்ஸ்ட்ரா இருந்தது. அது எப்படி நான் வேறு கண்ட்ரிக்கு தான் போகிறேன், இந்தியா வரல. அதனால I just bought my breakfast. ஏன்னா மலேசியா அந்த தாய்லாண்டில் போய் இறங்குறப்ப மணி வந்து அவங்க ஊரில் 10 இருக்கும், இந்த ஊர் மணி 12 இருக்கும், நம்ம ஊரில் மணி 8 இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் சம். இந்த கடையில் தான் நான் இந்த ஃபுட்டை வாங்கினேன். அங்கே இருக்க அந்த அண்ணா வந்து ஒரு நேபாளி அண்ணா, பயங்கரமாக ஹிந்தி பேசி நான் இந்தியன் தான் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு. ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபுட் தட் ஐ ஆர்டர்ட். இட்ஸ் லைக் மலேசியன் நூடுல்ஸ். இப்போ வரைக்கும் எனக்கு இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போர்டிங் கால் கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மீன்வைல் ஐ ஆல்சோ மெட் அன் அமேசிங் ஓல்ட் கப்பிள் ஃப்ரம் துர்க்கி. நான் அவங்க கூட போட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கல, அதனால என்னால் அதை ஷேர் பண்ண முடியல. பட் ஐ வில் டெல் யூ. என்னடா பின்னாடி தாய்லாந்து ஏர்போர்ட்ல இருந்து இப்ப பீச் பேக்ரவுண்ட் மாறிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். நான் இப்ப வந்து கம்போடியால கோரங் ஐலாண்ட்ல இருக்கேன். அங்க பீச்ல உட்காந்துட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். பிகாஸ் ஐ வாஸ் லேசி, ரெக்கார்ட் பண்றதுக்கான டைமே கிடைக்கல. ஸோ அதனாலதான். ஸோ கமிங் டு த பாயிண்ட், அஸ் அன் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், ஹவு டு எக்ஸிட் ஃப்ரம் மலேசியன் ஏர்போர்ட் அண்ட் ஹவு டு என்டர் இன்டு அ தாய்லாந்து ஏர்போர்ட், அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் we've been seeing lot of videos online saying like we've been denied entry to Thailand airport, we've been denied our visa rejection, அப்படி இப்படின்னு நிறைய வீடியோ பார்க்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் பண்ற தப்பு என்ன, எப்படி வந்து ஈஸியா இமிகிரேஷனை கிளியர் பண்ணலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோல நான் சொல்ல போறேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் அப்படியே உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். செம்ம ஐலாண்டு, அதை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் அந்த ஐலாண்ட். மலேசியால இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திலேயே நம்ம தாய்லாண்டை வந்து ரீச் பண்ணிடலாம். நான் மலேசியன் ஏர்லைன்ஸ்ல அன்னைக்கு நான் ஃபிளைட் பண்ணேன். மலேசியன் ஏர்போர்ட்ல இருக்க போகும்போதே இமிகிரேஷன்ல என்னை எக்ஸிட் பண்றப்ப அவங்க கேட்ட ஒரு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களை தாய்லாந்து இமிகிரேஷன் செக் பாயிண்ட்ல ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ண சொன்னா நீங்க உங்களால புக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், யா இஃப் தே ஆஸ்க் மீ ஐ கேன் புக் இட், தட் இஸ் நாட் அன் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ என்னை ஈஸியா எக்ஸிட் கொடுத்துட்டாங்க. தாய்லாந்து ஏர்போர்ட்ல இறங்கின உடனேயுமே as an Indian passport holder we can get 60 days visa free stay in Thailand. நான் வந்து இமிகிரேஷன்ல லைன்ல நின்றுட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி அத்தனை பேர் இருந்தாங்க. அந்த கிளிப்பை நான் பின்னாடி ஆட் பண்றேன், அதை பாருங்க ஒரு வாட்டி. ஸோ எப்ப நீங்க வந்து இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்குள்ள எந்த கண்ட்ரி போனாலும், எஸ்பெஷலி தாய்லாந்து போனா ஒரு 1.5 to 2.5 hours வந்து இமிகிரேஷன் லைனுக்காகவே பஃபர் டைம்ல வச்சுக்கோங்க. தட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் தாய்லாந்து இமிகிரேஷன் செக் பாயிண்ட்ல என்னோட டர்ன் வந்துருச்சு. நான் போனோடனே அவங்க என்கிட்ட உங்ககிட்ட ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். கேன் யூ ஏபிள் டு புக் ரிட்டர்ன் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யா ஷோர்னு. பட் என்ன பிரச்சனைனா என்கிட்ட இப்ப நெட்வொர்க் இல்ல. நானும் ஏர்போர்ட் வைஃபையை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், என்னால புக் பண்ணவே முடியல. நான் ஒரு 10-15 நிமிஷம் என்னால புக் பண்ணாம தவிச்சிட்டு இருந்தப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க முன்னாடி போங்க, வேற ஒரு இமிகிரேஷன் ஆபீசர் உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன துரத்தி விட்டாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, இந்த மாதிரி சந்தேகத்தின் பேர்வழியில் தாய்லாந்துக்கு வந்திருந்த எல்லா மக்களின் மத்தியில் என்னையும் உட்கார வைத்திருந்தார்கள். இப்படி திரும்பி பார்த்தா ஒரு மியான்மர் பொண்ணு, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 2 சைனீஸ் பீப்புள். எனக்கு என்னடா நம்ம இந்த அளவுக்கு ஒர்த் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். Then the senior officer came, he asked me to come to this next checkpoint and I went and he was asking what is your purpose of our travel அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி நான் travel content creator அப்படின்னு நான் சொன்னேன். உங்ககிட்ட வேற ஏதாவது இருக்கா அதை பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். yeah you can check my YouTube and Instagramனு சொன்னோம். அவங்க பார்த்தாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும்தான்
இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் பார்த்தாங்க. பார்த்தோன்னே அவங்க நான் சொன்னேன் யூடியூப் கூட பாருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னே நோ ப்ராப்ளம், வேர் ஆர் யூ கோயிங் ஃப்ரம் ஹியர்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி நான் கம்போடியா போறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன ஈஸியா வந்து என்ட்ரி பெர்மிட் கொடுத்துட்டு என்ன உள்ள விட்டுட்டாங்க. So தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், as an Indian passport holder, if you travel to any country in Asia, especially Southeast Asia, please make sure to have a return ticket. You will see so many Europeans or people from Western world travel without return tickets. They can do that, but for us it is highly impossible, like highly impossible. When I say impossible, I really mean it. So as long as you have a return ticket, nothing really matters. Nobody will ask you about your bank statement, proof of fund, அது எதுவுமே கிடையாது தாய்லாண்டை பொறுத்த அளவுக்கு. சோ டிக்கெட்டை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் டிக்கெட் எதுக்காக வந்திருக்கீங்கிறத ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லுங்க. உங்களை ஈஸியா வந்து அவங்க உள்ள விட்டுருவாங்க. பெரிய விசா ப்ராப்ளம்லாம் டிப் என்ன அப்படின்னா, நீங்க எந்த கண்ட்ரிக்கு டிராவல் பண்றதா இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்போ நீங்க வந்து ஒரு 15 நாள் ஒரு 30 நாள் இங்க பண்றீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 days make sure to have a reservation for your stay, your accommodation permit. ஏன்னா நிறைய இமிகிரேஷன் செக் பாயிண்ட்ல நீங்க எங்க தங்குறீங்கிற ஹோட்டலை வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. சோ அதுவும் இருந்ததுன்னா வேற எந்த கொஸ்டினுமே அவங்க உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கேட்கலாம், இந்த மாதிரி 2 நாள் தானே ஸ்டே பண்றீங்க, பட் 30 நாள் நீங்க இங்க இருக்க போறீங்க, வேற எங்க ஸ்டே பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிளானை தெளிவா கான்பிடென்ட்டா சொல்லுங்க. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த பிளேஸ்க்கு நெக்ஸ்ட் போறதுக்கு பிளான் வச்சிருக்கேன், நான் ஸ்டேவை வந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம்னு இருக்கேங்கிறத சொல்லுங்க. வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சோ as long as you are confident, everything will be fine. நான் தாய்லாந்து வந்து ரீச் ஆனானையும் நான் இந்தியாவில பார்த்த ஒரு ஃப்ரெண்ட் தாய்லாந்துல அதே டைம்ல இருந்தாங்க. ஸோ ஹி கேம் அண்ட் பிக்ட் மீ அப் அண்ட் நான் அங்க இருந்து மெட்ரோ பிடிச்சி என்னோட ஸ்டேக்கு போயிட்டேன். அந்த மெட்ரோல கிட்டத்தட்ட ஒரு பிரவுன் பர்சன் கூட இல்ல, லிட்டரலா எல்லாமே ஒயிட் வேர்ல்ட்ல நான் ஒரே ஒரு பிரவுன் பர்சன் தான் இருந்தேன். ஸோ த கரை ஆஃப் த இமிகிரேஷன் இஸ் அவ்வளவுதான். அண்ட் இமிகிரேஷன் ப்ராசஸ் கூட அம்புட்டுதான், அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட், எனி queries regarding visa, immigration, entry and exit in any kind of airport in Southeast Asia, please do comment on this video. Kandipa I'll help you guys out as much as possible, as much as I can. And I cannot wait to show you all the adventures that I've done in Thailand for like whole 1 month from north to south. So on the video, keep waiting. I'm gonna post one by one all the videos out soon. So until then, bye bye around the world with Tahira.